சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, ஒவ்வொருவரின் வாழ்விலும் திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியும். அந்த மன வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைந்துவிட்டால் வாழ்க்கையே சொர்க்கமாக தோன்றும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி அமைய வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய். அதற்காகத்தானே இத்தனை பூஜைகள் பரிகாரங்கள் என்று செய்து கொண்டே இருக்கிறாய். என் செல்லமே, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இப்போது நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. நீ எப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நல்ல வரன் அமையப் போகிறது. என் செல்லமே, விரைவாகவே உன் இல்லத்தில் கெட்டி மேல சத்தம் கேட்கத்தான் போகிறது. என் வார்த்தைகள் நிச்சயம் பலிக்கும். நம்பிக்கையோடு இரு. என் செல்லமே, உன்னுடைய மனம் குளிரும் நல்ல செய்தியை கூடிய விரைவில் நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்போது அந்த நல்ல காலம் பிறந்து விட்டது. நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கை அமைய போகிறது. மகிழ்ச்சியோடு உன் சாயப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் என் கைகளால் உனக்கு அச்சதை தூவத்தான் போகிறேன். என் செல்லமே, மகிழ்ச்சியாக இரு. யாருக்குமே கிடைக்காத ஒரு ராஜயோக வாழ்க்கையை நீ வாழப்போவது நிச்சயம். என் செல்லமே, உன்னுடைய முக மலர்ச்சியை காண வேண்டும் என்று உன் சாயப்பாவிற்கு எவ்வளவு ஆசை இருக்கிறது தெரியுமா? எப்போதும் ஏதோ ஒன்றை தொலைத்தது போலவே, ஏதோ ஒன்றை தேடி அலைவது போலவே உன் முகமானது வாட்டத்தோடு இருக்கும். என் செல்லமே, இனி எப்போதும் உன் முகத்தில் சிறு புன்னகை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்க வேண்டும். உன் சாயப்பாவின் ஆசை இதுதான். எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு உன் வாழ்க்கை இனி நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு இரு. நல்லதே நடக்கும். என் செல்லமே, வாழ்க்கையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வருவதும் போவதும் சாதாரணமானது என்று புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் கடந்து செல்ல பழகிக்கொள். எல்லாருக்கும் அவரவருக்கு உரிய நேரத்தில் அவரவருக்கு உரியது கட்டாயம் கிடைக்கும். எதுவுமே கை நழுவி போகாது. உனக்கு என்று கொடுக்கப்பட்டதை வேறு யாரும் தட்டி எடுத்து கொள்ளவும் முடியாது. என் செல்லமே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கானதை பிறர் கையில் கொடுத்து விடுவேனா? இல்லை செல்லமே, உனக்கு என்று ஒதுக்கப்பட்டதை உன் சாயப்பா உன்னிடத்தில் தான் சேர்ப்பேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் உனக்காக நல்லதாகவே நடக்கும். நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்கமே, கவலைப்படாமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நல்ல செய்தி விரைவில் கேட்கப் போகிறாய். நல்லது உன் வாழ்வில் இனி அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.